இந்த வசனங்களுக்குள் வல்லமை இருக்கிறது. இந்த வசனங்களுக்குள் மறைபொருள்கள் இருக்கிறது. இந்த வசனங்களுக்குள் சத்தியங்கள் இருக்கிறது. இந்த சத்தியங்கள் நிறைந்த வசனங்கள் தான் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனை குணமிட்டது இந்த வசனங்கள் தான். நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக, கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. இந்த வசனங்கள் பேதைகளை உணர்வடைய செய்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 12:48 வாசிச்சீங்கன்னா, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்டது. வசனங்கள் நியாயம் தீர்க்கக்கூடியவை. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டது. யோவான் 5:24 வாசிச்சீங்கன்னா நீங்க அத வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் சொன்ன வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன். இந்த வசனங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆகவே வசனங்கள் ஒரு மனிதனை பரிசுத்தம் தொடங்கி பரலோக வாழ்வை அளிக்கும் வரைக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறது. வசனங்கள் பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் இந்த வசனங்கள் தான் வாழ்க்கையில் வழிகாட்டுகிறது. இதை பின்பற்றினால் நமக்கு பரலோக வாழ்வு நிச்சயம். அதனால இந்த வசனங்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. இந்த வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். 2 சாமுவேல் 22:31 வாசிச்சீங்கன்னா வசனங்கள் புடமிடப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 தரம் புடமிடப்பட்டிருக்கிறது என்றும் நாம் வாசிக்கலாம். இயேசு ஒரு முறை சொன்னார், வசனங்கள் என்னுடைய இரத்தத்தினால் புடமிடப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு வசனமும் இரத்தத்தினால் புடமிடப்பட்டவை, சாதாரணமானவைகள் அல்ல. ஆகவே புடமிடப்பட்ட வசனங்கள் யாவுமே, எப்படி இந்த வசனங்களை ஆண்டவர் புடமிட்டு வைத்திருக்கிறாரோ அதுபோல ஆண்டவர் உலகத்தை புடமிட விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை புடமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை ஆண்டவர் புடமிடுகிறார். பலவிதமான சேதங்களால் புடமிடுகிறார். பஞ்சபூதங்களை அனுப்பி புடமிட்டு கொண்டிருக்கிறார். பல அழிவுகளை உண்டாக்கி புடமிடுகிறார். 10 வாதைகளை அனுப்பி இந்த உலகத்தை புடமிடுகிறார். ஒரு தங்கத்தை புடமிடணும்னா அக்கினியினால புடமிடுவாங்க. அது சூரியனை விட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அக்கினிக்குள்ள இறக்கும் போது எல்லாம் ஓடிடும், வெறும் பவுன் மட்டும்தான் நிற்கும். அதனால பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை ஆண்டவர் புடமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவின் வாழ்க்கையில கடவுள் புடமிட்டார். புடமிட்ட போது அவன் பொன்னாக விளங்கினான். அவன் அதைத்தான் சொன்னான், நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொன்னான். சோதனைகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ, பாடுகள் யாருக்கு வருகிறதோ, இதெல்லாம் புடமிடுதல். இவைகளை தாங்கி சகித்து கடந்து வரும்பொழுதுதான் பொன்னாக மாற முடியும். என் வாழ்க்கையில் இவைகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்று எண்ணினால், முறுமுறுத்தால் நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சிலாக்கியங்களை இழந்து விடுவோம். பொன்னாக மாற வேண்டிய பாக்கியத்தை இழந்து விடும். பாடுகளும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு மனிதனை புடமிடுதலுக்கு நேராக, பொன்னாக மாற்றுவதற்கு நேராக அழைத்து செல்லுகிற காரியங்கள்.
யோபுவை அப்படித்தான் பொன்னாக மாற்றி அவனை புடமிட்டு பொன்னாக மாற்றினார். அவன் பொன்னாக விளங்கி புடமிடப்பட்ட பிறகு அவனை ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பினார், இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பினார். யோபுவின் வாழ்க்கை பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம் நிறைந்ததா இருந்தது, இரட்டிப்பான நன்மைகள் நிறைந்ததா இருந்தது. யார் ஒருவரை ஆண்டவர் புடமிட்டு நடத்துகிறாரோ அவர்களுடைய பின் வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றதா இருக்கும். அதனால அவருடைய ஜனங்களை இந்த நாட்களில் புடமிட்டு பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார். பொன்னாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், இரட்டிப்பான வல்லமை வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரை புடமிடுகிறாரோ அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வல்லமை வரங்களை கொடுத்து அனுப்புகிறார். யாரை புடமிடப்படுகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உத்தம் உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழ முடியும். அதனால புடமிடுதல் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய ஜனங்களை ஆண்டவர் யோபுவை புடமிட்டது போல அவர் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள புற மதத்தினரையும் ஆண்டவர் புடமிடுகிறார். யாரை அவர் புடமிட விரும்புகிறார்? அவருடைய புடமிடுதலுக்குள் யார் அகப்படுவார்கள்? அவர் என்ன அவர் சொல்லுகிறார், என்னுடைய புடமிடுதலுக்குள் துன்மார்க்கர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமக்காரர்கள் அகப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அகந்தை உள்ளவர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெருந்தீனிக்காரர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அகப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்க இரக்கமற்றவர்கள் அவருடைய புடமிடுதலுக்குள் அகப்பட போகிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் புடமிட போகிறார். வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரை தேடாத மனிதர்களை ஆண்டவர் புடமிட்டு அவர் கொண்டு வரப்போகிறார். புடமிடுதல் நிலைத்திருப்பது சாதாரணமானது அல்ல. புடமிடுதலில் வென்று வருவது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு சோதனையும் கடந்து வருவது கடினமானதா இருக்கும். ஒவ்வொரு சோதனையும் நமக்கு பாடுகள் நிறைந்ததாக, உபத்திரவம் நிறைந்ததாக, துன்ப துயரங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதுல கடந்து வந்தால்தான் ஒரு மனிதன் பொன்னாக விளங்கும். அப்படி கடந்து வந்தவன் தான் யோபு. அவனுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றதா இருந்தது. அதுபோல ஆண்டவர் நம்மை புடமிட விரும்புகிறார். பாடுகள் வழியாய் புடமிட விரும்புகிறார். உபத்திரவங்களை கொடுத்து புடமிடுவார். பலவிதமான சோதனைகளை அனுப்பி புடமிடுவார். அதனால யாருடைய வாழ்க்கையில சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்குதோ அதெல்லாம் அவன் பொன்னாக மாறுவதற்கான ஒவ்வொரு படிநிலை. கடந்து வரும்பொழுது பொன்னாக மிளிர முடியும். பொன்னாக இருந்தால்தான் நாம் ஒளி வீச முடியும். பொன்னாக இருந்தால்தான் நாம் மின்னி பிரகாசிக்க முடியும். இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஒளியாய் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துல பிரகாசிக்கும்படி வைத்திருக்கிறார். நம்மை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர் பொன்னாக மாற்றி நம்மை மிளிர செய்ய விரும்புகிறார், ஒளி வீச செய்ய விரும்புகிறார். அதனால நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நம்மை வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். புடமிடப்பட்ட பிறகுதான் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். பொன்னாக மாறினால்தான் பிரகாசிக்க முடியும். அதனால ஒரு கீர்த்தனையில ஒரு பாட்டு இருக்கு. வசனங்கள் எப்படிப்பட்டவை? ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம்
சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். பாடுகள் மேலுருகி பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதியேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தேய களம் ஊதுவோம். பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவுவரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தேய காலம் ஊதுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நாம அனுதினமும் வாசிக்கணும். வசனத்தை வேதத்தை திறந்து அனுதினமும் நாம வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்கும். இந்த வேதத்துல இன்னைக்கு அநேகர் வசனங்களை வாட்ஸ்அப்ல வாசிச்சுட்டு போயிரு, பலவித நோட்ஸ்ல காலண்டர்ல வாசிச்சுட்டு போயிரு. அதெல்லாம் ஒரு கிளிஜோசியம் மாதிரி. அதுல வாசிக்கிறதுல ஆசீர்வாதம் கிடையாது. வேதத்தை திறந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவரை பார்க்க முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன சொல்லுகிறார்? என் வேதத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை திறந்து பாருங்கள், என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் என்னை கண்டுகொள்வீர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனத்திலும் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ, திறந்து பார்க்கிறோமோ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற எந்த வகைகளில் நீங்கள் வசனத்தை வாசிச்சுட்டு போனாலும் பயன் இல்லாததா இருக்கும். அதுல பயன் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. யார் ஒருவர் வேதத்தை திறந்து வசனங்களை வாசிக்கிறார்களோ ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற முடியும். அதனால வேதத்தை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. இன்றைக்கு அநேகர் வேதமாகிய விளக்கை மரக்காலுக்குள் வைத்திருப்பது போல வைத்திருக்கிறார். அதை வாசித்தால் தான் அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணும், நாம பிரகாசிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் வேதம் மரக்காலுக்குள் வைக்கப்பட்டது போல் மறைந்து மூடி கிடக்கிறது. ஒவ்வொருவரும் விளக்காய் இருக்க விரும்புகிறார். நாமெல்லாம் மரக்காலுக்குள் வைக்கப்பட்டவர்களை போல இருக்கக்கூடாது. வசனங்கள் உங்களில் இருந்தால் நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள். உங்கள் வெளிச்சம் பிறருக்கு பிரகாசிக்கும். உங்கள் வெளிச்சத்தை தேடி பிறர் வருவார்கள். நீங்கள் பிறருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அதனால நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க மூடி வச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிச்சமா இருக்க முடியாது. மரக்காலுக்குள் இருக்கிற விளக்கை போலதான் இருப்பீங்க. எந்த அளவுக்கு வேதத்தை திறந்து வாசிக்கிறீர்களோ வெளிச்சத்தின் விழுந்த வெளிச்சம் உங்கள் மீது நீங்கள் வெளிச்சமாக மாறுவீர்கள். சூரியனை அருகிலிருந்து அந்த நிலவு அந்த ஒளியை பெற்றுதான் இரவில பிரகாசிக்கிறது. ஆண்டவருக்கு அருகில் இருக்க இருக்க நாம் ஒளியை பெற்று பிரகாசிக்க முடியும். ஒளியா இருக்கிற ஆண்டவருக்கு அருகில் செல்ல செல்ல நாம் பிரகாசத்தை பெற முடியும். பிறருக்கு பிரகாசம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க முடியும். அதனால இந்த உலகத்துல ஒளியா இருக்கணும்னா நெருங்கி வரணும். வேதமாகிய விளக்கை நாம திறந்து பார்க்கணும். இந்த வசனங்கள் எப்படிப்பட்டவை? ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேத வசனங்கள் அக்கினி பிழம்பு என்று ஆண்டவர் சொல்லு. என் வேத வசனங்கள் அக்கினி பிழம்பு என்று ஆண்டவர் சொல்லு.
அதை ஒருவரால் கூட்ட முடியாது, ஒருவரால் குறைக்க முடியாது என்று சொல்லுது. அக்கினியால் அக்கினியை வெல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுது. இந்த உலகத்துல நாம காணொளி மூலமா காட்சி எல்லாம் பார்த்திருப்போம். எரிமலையிலிருந்து எரிமலை அந்த குழம்பு வருவதை பார்ப்போம். அவ்வப்போது அந்த மலையிலிருந்து எரிமலை குழம்பு வரும். அது அந்த அந்த நெருப்பை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை யாராலும் கூட்டவும் முடியாது, யாராலும் குறைக்கவும் முடியாது, யாராலும் தடுக்கவும் முடியாது. நெருங்குகிறவர்களை பட்சித்து போட்டுவிடும். அவருடைய வார்த்தைகள் அக்கினி பிழம்பு போன்று இருக்கிறது. இதை ஒருவரும் கூட்ட முடியாது, ஒருவரும் குறைக்க முடியாது. எரிமலையிலிருந்து வருகிற எரிமலை குழம்பு போல எலியாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் 100 பேர்களை பட்சித்தது. எலியாவை பிடித்து கொண்டு வர சொல்றாங்க. அரசன் சொல்லுகிறான், 50 பேர்கள் வருகிறார்கள். எலியாவின் வார்த்தை அக்கினியாய் புறப்பட்ட 50 பேர்களை சாம்பலாக்கி. எலியாவுக்குள் அக்கினி இருந்தது. ஆண்டவரின் வார்த்தை அக்கினிமயமானது. அந்த அக்கினி பிழம்பு போன்றது. எலியாவின் வார்த்தைகள் அப்படி புறப்பட்டது. 100 பேர்களை மறுபடியும் 50 பேர் வந்தாங்க. நீங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, ராஜா அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. எலியாவை பிடிக்க வர அவங்க 50 பேர் சாம்பலாகி போறாங்க. வார்த்தை, எலியாவின் வார்த்தையில் அக்கினி இருந்தது. அவன் அக்கினியாய் இருந்தான். அவன் அக்கினி ரதமாய் இருந்தான். அவனுக்குள் அக்கினி இருந்தது. அவனுடைய வார்த்தைகள் அக்கினியாய் புறப்பட்டது. அக்கினியினால் அக்கினியை சேதப்படுத்த முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரி மலையில் போடுவது, அந்த எரி நெருப்பு அந்த அக்கினி ஜுவாலையில போடுவதற்கு கொண்டு போறார். உலக அரசனால் உண்டாக்கப்பட்ட அந்த அக்கினி இறைவனால் கொடுக்கப்பட்ட அக்கினியாய் இருக்கிறார்கள். கொண்டு போய் போடுகிறார்கள். போட்டவர்கள் சாம்பலாகி விட்டார்கள். இவர்கள் அக்கினி, இவர்களுக்குள் இருந்த அக்கினி, அந்த அக்கினியில் உலாவி விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த அக்கினியினால் இந்த இவர்களை சேதப்படுத்த முடியும். அதனால நாம் எல்லாம் அக்கினியாய் மாற வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். வருகையில நாமெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அக்கினி ஜுவாலையா இருந்தால் அதை எதிர்கொள்ள முடியும். சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் என்னை எதிர்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கினியை போல தகிக்கக்கூடியவர்கள் தான் என் வருகையில் நிலைத்திருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அக்கினி போல தகிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வருகையில நிலைத்திருக்க முடியும். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். எலியா அக்கினியாய் இருந்தான். அவனுக்குள் அக்கினி அவனுக்குள் இருந்து புறப்பட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ரதங்களாய் இருந்தார்கள். அந்த உலக அக்கினியினால் இவர்களை சேதப்படுத்த முடியும். வருகிற அக்கினியில நாம சேதப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அக்கினியாய் மாற வேண்டும். அக்கினி ரதமாய் நாம் மாற வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் அக்கினி புறப்பட வேண்டும். நம்முடைய நாவல அக்கினி புறப்பட வேண்டும். நம்முடைய நடையில் அக்கினி புறப்பட வேண்டும். நம்முடைய சாயலில் அக்கினி இருக்க வேண்டும். அக்கினி இருந்தால்தான் இந்த உலகத்துல நாம பாவங்களை ஜெயிக்க முடியும். பலவிதமான பிசாசுகளை ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அக்கினி நமக்கு அவசியமாய் அனலாய் மாற வேண்டிய காலம், அக்கினியாய் தகிக்க வேண்டிய காலம். காலம் இனி செல்லாது பிரியமானவர். அதனால அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்லுகிறார், வசனங்கள்
முத்துக்களை போன்றது என்று ஆண்டவர் சொன்னார். வசனங்கள் எப்படிப்பட்ட இந்த வசனங்கள், இதுல இருக்கிற வசனங்கள் அக்கினி பிழம்பாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் எப்படிப்பட்டது? முத்துக்களை போன்றது. கடல்ல முத்துக்களை எடுப்பாங்க. முத்துக்கள் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. அது மதிப்பு மிக்கது. அது மங்கி போகாத ஒன்று. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். இந்த உலகத்துல மின்னுகிற பொண்ணும் ஒரு நாள் மங்கி போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லு. மின்னுகிற வெள்ளியும் ஒரு நாள் மங்கி போய்விடும். முத்து ஒரு நாளும் மங்காது. அந்த முத்துக்களை பார்க்கிலும் என் வார்த்தைகள் மேன்மையானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த முத்துக்களை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைகள் மேன்மையானது. அந்த மேன்மையான அவருடைய வார்த்தைகளை உலகம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மேன்மையை ஒருவன் அறிந்திருந்தான். 100க்கு அதிபதி. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பார். அவருடைய வார்த்தையின் மேன்மையை அவன் அறிந்திருந்தான். அந்த அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருந்தார். அவருடைய வார்த்தை தூரத்திலும் கிரியை செய்யும் என்று அறிந்திருந்தார். அவருடைய வார்த்தை தூரத்தில் உள்ள பிணியையும் நீக்கும் என்பதையும் அறிந்திருந்தார். அவனை குறித்து ஆண்டவர் அவனை உயர்வாய் பேசுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் நான் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாய் அவன் அந்த வார்த்தையில விசுவாசம் வைத்திருந்தான். அவருடைய வார்த்தையில் உள்ள மேன்மையை 100க்கு அதிபதி அறிந்திருந்தார். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதும். ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை நம்முடைய வியாதியை நீக்கும். ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய குறைகளை நீக்கும். ஒரு வார்த்தை நம்முடைய கவலைகளை மாற்றும். ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்காக காத்திருந்த. அதனால ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் எல்லாம் பிழைக்கக்கூடியவர். அதனால வார்த்தைகள், வசனங்கள் நம்மை பிழைப்பூட்டுவதற்குரியதா இருக்கிறது. இது காலம் அல்ல, இது அனலாய் மாற வேண்டிய காலம். இது குளிராய் இப்படியே இருக்கிற வேண்டிய காலமே இல்லை. ஜெபிக்க கூட இனி காலம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு புலம்புகிற காலம் வருகிறது. ஜெபிக்க கூட நேரம் இல்லையே என்று ஜனங்கள் புலம்பி எழப்போகிறார். வேத வசனங்கள் கிடைக்கவில்லையே என்று அநேகர் புலம்பி தேட போறார். வேதத்தை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காலம் வருகிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்க முடியாத ஒரு காலம் வருகிறது. இந்த வேதத்தை வீடுகளில் வைத்திருக்க முடியாத ஒரு காலம் வருகிறது. நீங்கள் போதனைகளை தேடி ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே போதனைகள் கிடைக்காத காலம் வருகிறது. வசனங்களை தேடினாலும் கண்டடைய முடியாத காலம் வருகிறது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சென்றாலும் கிடைக்காது. ஒரு திசையில் இருந்து மறு திசை நோக்கி சென்றாலும் கிடைக்காத காலம்லாம் வரும். வேதத்தை வைத்துக் கொள்வதற்கு இதுதான் காலம். வசனங்களை வாசிப்பதற்கு இதுதான் காலம். இந்த வேதத்தை ஆசையோடு பற்றி பிடித்து இதை படித்து மகிழ்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இதுதான் காலம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் நம்மை விடுதலையாகும். கர்த்தர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென்.